Moments later. டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வர சொன்னா நேத்து நீ அதுவும் கொண்டு வரல. அப்புறம் ஃபைல் எடுத்து வர சொன்னேன்ல, கால் பண்ணி சொன்னேன்ல. கிளம்பும்போது நான் ஞாபகப்படுத்த நான் சொன்னேன், நீ சொல்லவே இல்லை. கால் பண்ண மெசேஜ் கூட பண்ணல. மெசேஜ் எல்லாம் பண்ண எப்படி என்னால பார்க்க முடியும்? காலே பண்ணல. நீ கால் பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருப்பேன். நேத்தும் எடுத்துட்டு வர மாட்டீங்க, இப்பவும் எடுக்க மாட்டீங்க. சொல்லியும் எடுக்கலன்னா அப்ப என்ன பண்றீங்க? நீ வந்து கரெக்டா கிளம்பும்போது சொல்லியிருந்தீங்கன்னா நான் பண்ணியிருந்திருப்பேன். நீ நேத்து எடுத்துட்டு வரல, அப்போ உனக்கே ஞாபகம் இருக்க வேணாமா அந்த டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு? தடம் நிற்கிட்டு பண்ணாமே. கொஞ்சமாவது பொறுப்போடு நடந்துக்கொடு ஸ்ரீ. ஏண்டி கேட்டீங்களா? இல்ல பேசுறத பாரு, இதே மாதிரி தான் பேசுவோம். ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லைங்க. ஃபோன் பண்ணி சொல்லாம அப்புறம் வந்து எடுத்துட்டு வரல அப்படின்னு எப்படி எடுத்துட்டு வர முடியுங்க? நான் மெசேஜ் அனுப்புறேன். ரொம்ப பொறுப்புதாமா. இல்ல எதுவுமே பண்ணீங்க பொறுப்பு இதே மாதிரி தான் பொறுப்பு இல்ல அது இதுன்னு சொல்லிட்டே இருப்பா அடிக்கடி. இல்ல காலையில இருந்து அதாவது போன் பேசும்போது இதே மாதிரி தான் சம்பந்தமே எல்லாம் பேசிட்டே இருப்பா. அது ஒரு டைம் ரெண்டு டைம் இல்லைங்க, எப்பவுமே இதே மாதிரிதான் போன் பண்ணி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று சொல்லி சொல்லி சும்மா பொறுப்பு இல்லை அது பண்ணல இது பண்ணல ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நேத்து எடுத்துட்டு வரல, அப்ப இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கணும். சொல்லி எடுத்துட்டு வரலன்னா அப்ப என்ன பண்றது? சொல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் ஃபைல், என்னோட ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னேன். இல்லையா ஆஸ்பத்திரி போகும்போது இல்லை. இப்ப என்னன்னா நம்ம இங்கேயே பார்க்க வேணாம், நம்ம அங்க பாத்துக்கலாம். இங்க பார்க்க வேணாம், நம்ம அங்கேயே பாத்துக்கலாம். இப்ப இங்க பாக்குறது அங்க பாக்குறது விஷயம் கிடையாது. அங்க பாக்குறதா ஃபைல் நம்ம அங்கேயே இருக்குல்ல, அப்படியே நம்ம காமிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. டீ வைக்குமா? கொஞ்ச நேரம் ஆகட்டும். அது எப்படி இஞ்சி தட்டி போட்டு பால் ஊத்துதானே? ஆமாங்க, அதே மாதிரி டீ வைக்கிற மாதிரியே தான். இல்ல இல்ல இல்ல. ஐயோ வந்த இடத்துல பாடம் நடத்த சொல்றாங்களே. எவ்வளவு பேர் விஜய் சொல்லிட்டு இருக்கேன், டீயா காஃபியான்னு சொல்லிட்டு. எனக்கு தலை வலிக்குது நான் கேட்டேன். நீ திங்கிறல்ல? நான் மட்டும் சொன்னேனா? நீ தின்னுட்டு இருக்கல்ல? நான் மட்டும் தானே சொன்னேன். இல்ல அதுதாங்க நான் வந்து ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் சொல்லும் போது பொறுப்பு இல்ல அது இல்லன்னா அப்படி எல்லாத்துக்கும் கோவம் இருந்தாங்க. அப்புறம் அப்படி சொல்லலாமா? இப்போ நேத்து நான் வந்து எடுத்துட்டு வர சொன்னேன். சரி அது சின்ன விஷயம், அதுக்கு நீ பொறுப்பு இல்லைன்னு. பொறுப்பு இல்லைன்றது அப்புறம் அதே மாதிரி தான் ஃபோன் பேசும்போது ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதே மாதிரி தான் பேசிட்டே இருக்கிறது. அப்பா தெரியாம சொல்லிட்டேன். இது இப்படி சொன்னா சரியா போச்சுங்களா? இல்ல புடிச்சு வச்சுக்கோ. என்ன கலாச்சிட்டாராமா? இதே மாதிரிதான் பேசுறது. சும்மா அதுவே சொல்லிட்டே இருந்தா. சரி சொல்ல மாட்டேன்னு சொல்லு. இதே மாதிரி பேசிட்டே இருந்தா அடிக்கடி இதே மாதிரி பேசினா கோவம் வருங்களா வராதுங்களா? கண்டிப்பா கோவம். எப்ப சொல்லுங்க பொறுப்பில்லாத நடக்கிற விஷயம் அது வேற. இதெல்லாம் போய் இந்த விஷயத்துக்கு நானும் காலையில வந்தோடனே தலைவலிக்குன்னு தான் நான் சொன்னேன். வந்து இந்த மாதிரி சொன்னா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரலைங்க. பாத்தீங்களா, இதுதான் சொல்றது. ஒரு சிச்சுவேஷன் பார்த்துட்டு தான் பேசணும். சும்மா சும்மா சொன்ன விஷயத்தை திருப்பி நீங்க வந்து இவளுக்கு கரெக்டா சொல்லுங்க. நான் சொல்லுவேன் சீரியஸாவே. நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இவளுக்கு கரெக்டா சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிருக்கவே மாட்டேன். அப்படி யார்கிட்ட சொல்றது? ஆமா அவங்க கிட்ட தான் சொல்லணும், வேற யார்கிட்ட சொல்றது? நானு
பைத்தியம். அவங்க முன்னாடியே தான் நான் சொல்றேன். நான் உங்ககிட்ட தனியா சொல்றேன். சொல்லு. நீங்க தான் சொல்லணுங்க. நீங்க எதுவுமே சொல்லு. இதே மாதிரி தான் பேசுவாங்க எப்பவுமே. நான் அதுதான் சொன்னேன். நான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று பேசும்போது நான் அதனால தான் எதுவுமே பேசாம ஃபோன் வச்சுட்டேங்க. காலையில ஃபோன் பண்ணி சொல்றேன்னா சொல்லவே இல்லைங்க. மெசேஜ் அனுப்புனா யாராவது பார்ப்பாங்களா? காலையில எனக்கு எவ்வளவு வேலை இருக்குதுங்க. வேற எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் வர முடியும். நான் அதான் சொல்றேன் பாரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஃபர்ஸ்டே இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டான். நான் அதான் சொல்றேன். ஒவ்வொரு டைம் இதே மாதிரி நான் இவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறது உங்ககிட்டயே நான் டேரக்டா சொல்லிடுறேன். பேச வேண்டாம் அப்படி சொல்லல சொல்றீங்களா? ஆமாங்க. அவ பேசும்போது அப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லிருக்கணும் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதவே சொன்னாங்க. அப்படியே நீ பேசுற? என்ன பேசுற? அது இந்த மாதிரி தான். கல்யாணம் முடிவாங்க முன்னாடி இருந்து சொல்லிட்டே தான் இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி அப்ப நீங்க சொல்லி இல்ல நீங்க சொன்னீங்கன்னா அவ ஏன் இப்படி பேசுறா? நான் இப்ப நான் கொடுக்கறது அதுதான் எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க நான் அங்கிள் இருப்பாருங்க நான் வந்த சீரியஸாவே இப்போ அவர் இருக்கட்டும் அவர்கிட்ட பேசினாதான் நான் வந்தேன். நான் அவ்வளவு பெரிய விஷயம் அங்க நேத்து பேசினாங்க கேண்டியாவ போன்ல. என்ன பேசினா அப்படி சொல்லல எனக்கு ஒண்ணும் தெரியல. உங்களுக்கு தெரியாது அதனால சொல்றோம். பேசினது அப்படிதான் பேசினாங்க. அதாவது நேத்து இதே மாதிரி தான் வந்து நேத்து அங்க போனதே எனக்கு டாக்குமெண்ட் என்ன வேணும்னு எனக்கு தெரியும். அதையே கொண்டு வரலன்னு எனக்கு முன்னாடியே தெரியல அந்த டாக்குமெண்ட் வேணும்ன்றத. தெரியல. அப்புறம் எப்படி ஆகணும்? நீ நேத்தே அதை கொண்டு வந்துருக்கணும். நீ அதை கூட யோசிக்க மாட்டியா? அப்படி இப்படின்றான். யாருக்கு தெரியும் அங்க போனா? அங்க போனா இந்த மாதிரி தான் இருக்குன்றது யாருக்கு தெரியும்? நேற்று ஹாஸ்பிட்டல்லே சொல்றான் அந்த மாதிரி இந்த மாதிரி நீ ஏன் கொண்டு வரல அப்படின்ற ஒரிஜினல் இருக்கு. ஜெராக்ஸ் கேட்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்ப ஜெராக்ஸ் எடுத்து வர வேண்டியதுதானே? அவங்க அப்போ சொன்னாங்கல்ல. அப்ப அப்புறம் போட்டோ கேட்டாங்க. போட்டோ என்கிட்ட இல்ல. இவரோட போட்டோ வீட்ல இருக்கு. அப்ப அதையே கொண்டு வரலன்னு கேக்குறேன். எனக்கு எப்படி போட்டோ கொண்டு வரணும்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி இன்னைக்கு நீ ஃபோன் பண்ணும்போது அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. அது எடுத்துட்டு வாங்கன்னு கடைசியா கிளம்பும்போது நான் ஃபோன் அவங்க அடுத்த வாரம் வர சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னா கிளம்பும்போது ஃபோன் பண்ணேன். இப்பதான் கிளம்புற வீட்டுல இருந்து நான் ஃபோன் பண்ணேன். அப்போ ஒரு வாரத்தை சொல்ல முடியல. அப்போ சொல்லாம நான் குளிக்க போறேன்னு வச்சுட்டா. அப்புறம் எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? சரி விடுங்க அடுத்த வாரம் தானே. இல்லைங்க அடுத்த வாரம் சரிங்க. இந்த விஷயமா இருந்தா பரவாயில்லைங்க. எல்லா டைமும் அப்படிதான் பேசுறேன் நான் சொல்றேன். நான் சும்மா சின்ன விஷயத்தை பெருசு பண்ற விஷயம். அவங்க கிட்டதான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட நான் பேசவே இல்லை. அவங்க கிட்ட தான் பேசலாம். நீ என்ன விஷயத்த பேசல? சும்மா சின்ன சின்ன விஷயத்தை நான் உங்ககிட்ட தனியா சொல்லலையே. நான் அவங்க கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்போ சொல்றேன் தலைவலிக்குது பேசாம. நான் பேசவே இல்லையே. சும்மா ஏதோ ஒன்று பேசிட்டு நீ தான் சின்ன விஷயத்தை பெருசு பண்ணிட்டே இருக்க ஸ்ரீ. இந்த மாதிரி பேசிட்டே நீங்க ரெண்டு பேரும் பிரச்சனை. நீங்க தான் எப்படி சொல்லணும்? இப்போ நீங்க என்கிட்ட சொல்லணும் அவகிட்ட சொல்லணுமா? நீங்க அதை சொல்லுங்க. நீங்க யாருக்கிட்ட சொல்லணும்? நான் வீட்டுக்கு தான் சொல்லணும். அப்ப நீங்க சொல்லவே மாட்டேன்றீங்க. இப்ப பேசுற வரைக்கும் நீங்க அமைதியா தான் இருக்கீங்க. சொல்லல அவகிட்ட நான் எப்போ நீங்க ஏன் முன்னாடியே சொல்லணும். நான் எல்லாம் சொல்லல நீங்க ஏன் முன்னாடியே சொல்லணும். ஏன்னா அவங்க முன்னாடி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப எங்கிட்ட தனியா பேசல உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கா. உங்க முன்னாடி தான் பேசிட்டு இருக்கா. இல்ல நான் அதுதான் நான் அதான் வந்தோடனே அதான் கேட்டேன். அங்கிள் இப்போ வந்துட்டு போய் வரலீங்களா அப்படின்னு நான் கேட்டதுக்கே அதுதான். அவங்ககிட்ட சொன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருக்குன்னு சொன்னா காரமணிக்கு துரத்துறீங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி அதுதாங்க. இல்ல அவ வந்து பேசுறது எங்க இருந்தாலுமே பேசுறது கரெக்டா இருந்தா ஓகேங்க. இல்ல சின்ன சின்ன விஷயத்த வந்து சின்ன விஷயம் நீ எதுவுமே பேசுறதே இல்லையா? நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம். நீ குறுக்க பேசாத. அவங்க கிட்ட பேசுறது இருக்கட்டும். நான் கேட்கிற சின்ன சின்ன விஷயம் நீ எதுவுமே பேசுறது இல்லையா? நானும் எதுவும் பேசுறது. நான் அவங்க கிட்ட தெளிவா சொன்னேன். எதனால நீ பேசுறேன் நான் சொன்னேன். நான் இப்ப அவங்க சொல்லவே மாட்டேன்றாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா நான் எல்லாரப்பா சொல்றேன்றாங்க. அவங்க வந்து இப்பவே கூட சொன்னாங்க நீ அப்படி பேசாத. நானும் சரி நான் இனிமே பேசலன்னு திரும்ப அவங்க நான் அவங்க கிட்ட கேட்டது என்ன நேத்து பேசுறது நீ அவங்களுக்கு தெரியலன்றாங்க. அப்ப நேத்து வந்து பாத்தீங்கன்னா நீ பேசுறது அவங்களுக்கு சொல்லவே இல்லைல்ல. ஹாஸ்பிட்டல்ல கேட்டது ஹாஸ்பிட்டல்ல டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்கன்னு நான் சொன்னேன். கேட்டாங்கன்னு சொன்னேன். எங்கிட்ட எப்படி கேட்டேன்றது நீ சொன்னியா? அப்புறம் அதான் சொல்லணும். நீ அவங்க கிட்ட சொல்லலன்றீங்க பாருங்க. அவ சொல்லல உங்க கிட்ட. சின்ன சின்ன விஷயத்துக்கு ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருந்தா நாங்க பொறுப்பு கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் தான் எல்லாம். இல்லைங்க இது பொறுப்பு கிடையாதுன்றத விட நீங்க ஒரு வார்த்தை அவகிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நான் எப்படி சொல்றேன் அவங்க முன்னாடி தெரியுமா? அதான் சொல்றேன். எனக்கு எப்படி தெரியும்? அவங்கள தான் நான் சொல்லுவேன். நான் அப்புறம் வேற யாரும் நான் சொல்லுவேன். அவங்கள தான் நான் சொல்லுவேன். அவங்களெல்லாம் சொல்லக்கூடாது. நான் அவங்கள தான் சொல்லுவேன். இப்ப அவங்க முன்னாடி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான்
இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்ற? இந்த விஷயம் அமைதியா இருக்கு, பேசாத. நான் அமைதியா தான் இருக்கேன், நீ தான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ. அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பிரச்சனை பண்ணாத, சரியா? பிரச்சனை பண்ணாத. அப்ப நான் தான் பிரச்சனை பண்றேன். அப்புறம் சும்மா நைன் நைன் இருக்கு நைன். இப்போ ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா தலைவலிக்குது இல்லைன்னா ஏதோ ஒன்று பேசணும், ஒரு டைம் நம்ம பேசணும்னா அப்ப நீ என்ன பண்ணணும், ஒரே ஒரு டைம் பேசிட்டு விட்டுறணும். அதை நீ கூட கூட பேசினா எல்லாத்துக்கும் போக வர நானும் திருப்பி பேசிட்டு தான் இருக்கேன். நான் பேசுறப்போ நான் பேசல, நீ இப்ப பேச மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லல. ஏன் அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன், நேற்று பேசுறது ஏன் சொல்லலன்னு கேட்கறேன். இவ்வளவு அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. சொல்லல இப்படி பேசணும் என்ன சொல்றது, நீங்க என்கிட்ட கேக்குறீங்களே இது ஒரு சின்ன விஷயம் சொல்ல, அப்படியே உங்ககிட்ட ஏன் சொல்லலன்னு கேளுங்க. அவ எல்லா விஷயம் எதுவுமே என்கிட்ட சொல்லலன்னா நீங்க உங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை எதுனாலும் பிரச்சனை இல்லைங்க. இதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து நேற்று பேசுறது நேற்று உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நான் சொல்லாததுக்கு ரீசன் என்ன, சரி அதை வந்து சொல்லக்கூடாது இவ்வளவு சொல்ல. அப்ப நேற்று அதே மாதிரி பேசி நைட்டு போன்ல அதே மாதிரி பேசினா அப்ப யாருக்கு தான் கோபம் வராதுங்க. இவன் என்ன இந்த அடுத்த வாரம் தான் கொண்டு போகணும் காரணம், அது பிரச்சனை இல்லைங்க, அதுவே விஷயம் இல்லை. எல்லா விஷயத்துலயும் அந்த மாதிரி தான் பேசுறான்ற நானு. சும்மா ஒரு விஷயம் சொன்னா எல்லா விஷயம் சொல்றேன். எல்லாத்தையும் சொல்லணும். இப்போ ஒண்ணு மட்டும் பேச முடியுமா? எல்லாத்தையுமே தான் பேச முடியும். சரி பேசு, நான் எதுவுமே பேசல. நான் பேசினா பேசணும்னு சொல்றேன், சும்மா சும்மா பெருசு பண்ணிட்டே இருக்க. நான் பெருசு பண்றேன்னா நீ பெருசு பண்றியா? நீ தான் பெருசு பண்ற. இது சொல்றதுக்கு இல்லைங்க. பேசினா ஒரு இடத்த இப்ப நான் பேசுறேன்னா நீ அமைதியாகணும், அவ்வளவு அமைதியாக மாட்டா, நானும் அமைதியாக மாட்டேன்னா இந்த பேச்சு பேசிட்டு தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். உங்க ரெண்டு பேத்துக்குள்ள இந்த மாதிரி பேச்சே வரக்கூடாது. அதான் சொல்றேங்க. இப்ப வரக்கூடாதுன்னா நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன்னா அப்ப வந்து நீ உனக்கு வந்து அது நான் பேசுறது கரெக்டா இருக்குன்னா நீ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பேசாம தானே இருக்கணும். அப்ப நான் பண்றது கரெக்டா நீ பேசினா சண்டை தான் வரும். சரி நான் பேசல, நான் சொல்லிட்டேன். டீ வேணும். ஏன் இல்ல வேணும். அது ஏன் நீ அவங்க கிட்ட இது பண்ற? அவங்களுக்கு டீ பரவாயில்ல, நீ இதுகிட்ட கோவத்தினால டீ வேணும். கோவம்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பேசிட்டே இருக்கா அப்புறம் வேணும். அதுதான் நான் பேசினேன்னு சொல்லிட்டேன். நீ அப்பவே தேவையில்லாம அவங்க கிட்ட இது பண்ற. நான் டீ வைக்கிறேன். இல்ல வேணும். நீங்க எப்ப சண்டை பிடிக்க கொஞ்ச நேரத்துக்கு நீங்க சரி இல்லைங்க. அது நான் வந்து இது சொல்றதுக்காக மெயினா வந்தது இல்ல. இது பெரிய விஷயமே கிடையாது. பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனா வந்து அந்த கோவமா இருக்கும்போது பேசும்போது பெருசா தான் தெரியுங்க. அதான் பெருசா தெரியும். அதான் உங்ககிட்ட சொல்றேன். நீ சொல்ல நீ அவங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவங்களும் வந்து என்கிட்ட சொல்லவே தான் சொல்றாங்க. நேற்று நீ பேசுனது சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க இல்ல பதிலுங்க. இது பெருசா தெரியல எனக்கு. ஏன்னா அடுத்த வாரம் தானே கொண்டு போகணும். அப்போ சொல்ற அப்ப நேற்று கேட்டதுக்கு நேற்று வந்து அந்த ஹாஸ்பிட்டல் நின்றுட்டு இருக்காங்க, ஒரு 10 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீ ஏன் கொண்டு வர தெரியாதா உனக்கு அப்படின்னு கேக்குறான். அப்படி கேட்டது நீ எல்லாரும் அப்படிதான் கேட்டா. அந்த நர்ஸக்கா வந்து பாத்தீங்கன்னா போட்டோ கொண்டு வரணும் உங்களுக்கு தெரியாதுங்களா அப்படின்னு எங்கிட்ட மறுபடியும் கேக்குறாங்க. சொன்ன கடைசியில நமக்கு எப்படி ஃபர்ஸ்ட் போகும்போது தெரியும். அது இவ கேட்ட கட்டிட்டு அவங்க திருப்பி என்ன கேக்குறாங்கன்ற. இவ கேட்காம இருந்தானா அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. தெரியாம கேட்டுட்டு இருந்தே ஸ்ரீ சும்மா அது கேட்டது கரெக்டா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. ஐயோ தப்பு அதுதான். அப்புறம் அததான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஏன் கேட்டேன்னா நான் கேட்கறேன். இனிமேல் அந்த மாதிரி உள்ள விஷயம் எல்லாம் பேசாத நீ, சரியா? சரி. எது இருந்தாலும் தனியா கேளு, தனியா பேசு. நான் ஒன்றும் அவ்வளவு சவுண்டாவும் அவங்க கிட்ட கேட்கல. அங்கிள் ஃபோன் பண்ணா வருவாருங்களா? இந்த விஷயத்துக்காக ஆமா சொல்லணுங்க அவர்கிட்ட நானு. அங்களுக்கு கொஞ்சம் வேலை. என்ன கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக தான் நீ அங்கிருந்து இங்க வந்தியா? ஆமா சொல்லணும்ல, கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அவங்க நானு. ஆகாது என்னமோ பிரச்சனை கம்ப்ளைண்ட் பண்றேன். அது கம்ப்ளைண்ட் கிடையாதுங்க, நான் சொல்லணும்ல, உங்களுக்கு தெரியணும்லங்க. உங்களுக்கு தெரியணும்ல, உங்களுக்கு தெரியணும்ல, நீங்க சொல்லிட்டோம்ல, இல்ல சொல்லிட்டேன்ல. சின்ன எவ்வளவு பெரிய விஷயம் இருந்தாலும் இந்த வரைக்கும் நானாகட்டும் அவங்களாட்டும் 26 வருஷம் வரைக்கும் ஒரு விஷயம் கூட எங்க அப்பா அம்மா கிட்ட இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா நீ அதாவது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. இவ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் இப்படி பேசும்போது நான் எப்படி சொல்றதுங்க? நீங்க ஃபுல்லா என்னையா ப்ளேம் பண்ணிட்டீங்க. ஆமா உண்மைதான் சொல்லணும் நானு. என்ன விஷயம் இருந்தாலும் நாங்க ரெண்டு பேத்துக்குள்ள பேசி தீர்த்துருவேன். அதே மாதிரி உங்களுக்கு முடியாத விஷயம் தான் எங்கிட்ட வரணும். அது இதுதான் சொல்றாங்க. ஒவ்வொரு டைம் இப்படி பேசும்போது நான் வந்து எல்லா டைமும் உங்ககிட்ட சொல்றது இல்லைங்க, ஒட்டுக்கா சேர்த்து தான் நான் சொல்றேன். அதுக்கு தான் உங்களை கேளுங்க அப்படின்னு. நானும் ஒட்டுக்கா நான் ஏதாவது உங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி பேசி சொல்லு, நான் தப்பு பண்ணா சொல்லு, நான் இந்த மாதிரி பேசினா சொல்லு. நீ தப்பே பண்ணல, நீ பேசு, நீ சொல்லு எங்க அம்மா கிட்ட. இப்படி எதுக்கு நீ இவ்ளோ இதா பேசிட்டு இருக்க? சரி சொல்லுங்க. அவளுக்கு பண்றேன் அடி அடிச்சது இது வரைக்கும் அடிச்சது இல்லை. அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கணும். நீ ரெண்டு சாத்துற அப்பதான் சரியாகும். என்ன
ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கடா ஸ்ரீ. பாத்தீங்களா நான் உங்ககிட்ட சொல்றது என்ன நான் வந்து இவகிட்ட வந்து ஏதாவது சொன்னா தப்பு நான் உங்ககிட்ட தான் சொல்றேன். சின்ன விஷயம் பெருசு இவ்வளவு பெருசு பண்ண தேவையே இல்ல. இது பேசி 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 ஏன் பெருசு பண்ற? நான் உங்ககிட்ட சொன்னேன் அவ்வளவுதான். நான் பெருசாலாம் பண்ணல. சரி உங்களுக்கு இன்னும் தலைவலி ஜாஸ்தி ஆயிடும். அதுதான் பேசிட்டே இருந்தா இப்படிதான் இருக்கும். அதான் இனி அப்படி நடக்காது சொல்லிருக்கேன். இல்ல இல்ல இவ பேசிட்டே இருந்தா இப்படிதான் நான் இருக்கும். பேசிட்டே இருந்தா தலைவலி. ஆமா தலைவலிக்கும். ஆமா நான் பேசல விட்டு பேசல போ. நீ வெச்சிட்டா? இல்ல எனக்கு வேணாம். வேண்டாம் வேண்டாம் நீ. இப்படிதான் அவ்வளவுதான். அதனால வேணாம் விட்டுட்டு போங்க அவ்வளவுதான். என்ன அவங்க எவ்வளவு நேரம் கேட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கீழே குடிச்சிடுவாங்க. இல்ல வேணாம் வேணாம் அவ்வளவுதான். வேணும்னா வேணாம் விடுங்கன்ட்டாங்க. விடுங்க வேணாம் தான் சொல்லுவாங்க. அவங்களும் 4 டைம் கேட்டாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருக்கேன். சரி கிளம்புங்க. ஏன் இல்லை கிளம்புறேன். அப்புறம் மறுபடியும் உட்காந்துன்னா ஏதாவது ஒன்று சும்மா பேசிகிட்டே இருப்போம். ஏன் இப்பவே போறீங்க? இப்பதானே வந்தீங்க. கிளம்புறேன். நீ வேலை இருக்கப்போ வேலை இல்லைங்க கிளம்புறேன். சாப்பிட்டு போலாம். இல்லைங்க கிளம்பு. பேசிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது உட்காந்தா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. பேசவே இல்லையே. அமைதியே இரு. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். தயவுசெய்து அமைதியே இரு. சரி அங்கிள் வந்து சொல்றேன் கிளம்புறேன். அதுதான் எது பேசினாலும் வந்து இப்படிதான் பேசிட்டே பாத்ரூம் போறீங்களா? இல்லைங்க வேற என்ன பண்றதுங்க இந்த மாதிரி தான் பேசிட்டே இருக்கா. டீ குடிச்சிட்டு போலாம். இல்ல இல்ல வேணாங்க. கிளம்புறேன்னு சொன்னதுக்கு அவ பாட்டுக்கு போய் நின்றுட்டா அவ்வளவுதான். என்ன பண்றது? போண்டா வரி போண்டா வரி என்ன நடிப்பா? இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை பண்றவங்களான்னு நான் நினைக்கலையா? அதனால எனக்கு நான் அதான் எனக்கு தேவையில்லை தேவையில்லை. சின்ன விஷயத்துக்கு போய் பேச மாட்டேன் அப்படின்னு குழப்பி குழப்பி தான் நான் பேசிட்டு இருந்தேன். பயந்துட்டீங்களா? கண்டிப்பா பயக்க மாட்டேன். பயம் இல்ல 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 அவங்க கன்ஃபியூஸ்டா பேசிட்டு இருந்தாங்க. இவங்க இந்த மாதிரி பேசினதும் இல்ல அப்படின்னு ஒரு விஷயம் அந்த மாதிரி என்னன்னா சின்ன விஷயம் அதுவும் பெருசுதானா கூட நான் ஐயோ என்னடா இவ இப்படி அப்படின்னு சொல்லுவோம். நீங்க அந்த மாதிரி கோபப்படுறவரு கிடையாது அப்படின்னு நான் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராங்க் எப்படியாவது பண்ணணும்னு நினச்சி கஷ்டப்பட்டு பண்ணோம். நல்ல வேலை நம்பிட்டாங்க. நம்ப மாட்டேன் நம்ம மட்டும் சொன்னேன் பார்த்துல அளவுக்காக நம்பினாங்கல்ல. ஸோ நம்பிட்டாங்க. நன்றி சொல்லுங்க. நம்பல வந்தது என்னடா இப்படி வேணும்னே பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா வீடியோ இருக்கு மாதிரி ஏதாச்சும் எங்கேயாச்சும் வச்சு ஸோ நல்ல வேலை கண்டென்ட் வந்து ஃபெயில் ஆகல. மிஷன் பாஸ் ஆகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். கீப் சப்போர்ட்டிங் keep watching Srini family. Bye.